ஹலோ, வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் காரசாரமான எம்மியான ஒரு வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சுண்டைக்காய் வத்தல் ஒரு 10லேருந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் புளி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு டொமேட்டோ, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம், அவ்வளோதான். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வத்தலை ஒரு 20 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு பூண்டு, நெக்ஸ்ட்டு இஞ்சி, இது ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கிட்டு வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆனியனும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் இப்போ நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகிரும். அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல டொமேட்டோ, ஆனியன், அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா அப்போ தான் இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. அடுத்தது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். வத்தலையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் வத்த குழம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ வத்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், சைடில் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. குழம்பு கொஞ்சம் நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நாம் முன்ன ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருந்தது. இப்போ குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷுக்காக கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்.
சூப்பரான எம்மையான காரசாரமான வத்தக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.